ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இன்றைக்கி கருவேப்பிலை தொக்குங்க. இது வந்து சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், இட்லிக்கும் நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சத்தான இரும்பு சத்து நிறைஞ்சதுங்க இது. ஒரு தடவை எப்படி பண்ணுறதுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நான் ஒரு பேனில் கடுகு 1 டேபிள் ஸ்பூனும் மல்லி சீட்ஸுங்க, அதாவது கொத்தமல்லி விதையும் 1 டேபிள் ஸ்பூனு, வரமிளகா ஒரு 8 வரமிளகாவும் சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுக்கணும். அதாவது கொத்தமல்லி வந்து வறுக்கிறப்போ வாசனை வருங்க. அந்த வாசனை வர்ற வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சு வறுக்கலாம். வெந்தயமும் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். வெந்தயமும் ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஒரு சின்ன ஸ்பூனில் 1 டீஸ்பூன் அளவு போட்டு அதையும் நல்லா செவக்க வரும். வெந்தயம் வந்து செவப்பாக ஆகும், கோல்டு கலரில் ஆகும். அது வரைக்கும் அடுப்பை மீடியமாக வச்சு வறுத்துக்கலாம். அதாவது வெந்தயம் கருகிட்டால் வாசனை டேஸ்ட்டே மாறிடும். அதனால் வெந்தயம் போட்டு அடுப்பை சிம்மு வச்சுருங்க. பெருங்காயம் கூடவே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு அதை வறுக்கலாம் அந்த சூட்லேயே. நான் வந்து பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயம் வச்சுருக்கேன், அதனால் அதை நான் தனியாக வறுக்க போகிறேங்க. இப்போ வந்து அந்த கடுகு, வரமிளகா, வெந்தயம், கொத்தமல்லி இதை மட்டும் வறுத்துட்டு இது ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடலாம். இப்போ வந்து பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயம் தூள் பண்ணது கொஞ்சமாக, அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து அதை சூடு பண்ணுறேன். இது வந்து சூட்டில் இருக்கிறப்ப நல்லா பொரியும். நீங்கள் தூள் சேர்த்துக்கிறதா இருந்தால் வறுத்து வச்சுருக்கிற ஒரு பிளேட்டில் மாத்திரமல்ல, அதுலேயே கூட 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து கட்டி பெருங்காயங்கிறதுனால நல்லா வாசனையாக இருக்கும். அதை வந்து வறுத்து அது கூட சேர்த்துட்டேன். இப்போ அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேங்க. இது வந்து கருவேப்பிலையை ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி நல்லா அலசி ஃபேன் அடியில் நல்லா காய வச்சுட்டு வடிகட்டி காய வச்சு எடுத்திருக்கேன். ஃபேன் அடியில் காய வச்சா போதும். அந்த ஈரப்பதம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் போயிடும். அந்த மீதி இருக்கிற ஈரப்பதத்தை இந்த மாதிரி வானிலையிலே போட்டு நல்லா வறுக்கணும். அந்த எண்ணெய் ஒரே 1 ஸ்பூன், அதிகமாகலாம் போட வேண்டாம், 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கலாங்க. அடுப்பை மீடியம்லேயே இருக்கட்டும். அந்த ஈரப்பதமெல்லாம் அந்த சூட்லேயே போயிடும். அதனால் நமக்கு வந்து கெடாமல் இருக்கும், ரொம்ப நாள் கெடாமல் 1 வாரம் வரைக்கும் நம்ம வச்சுருந்து இந்த தொக்கை சாப்பிட்லாம். அடிக்கடி நம்ம செஞ்சு சாப்பிட்டா நமக்கு இரும்பு சத்தும் கிடைக்கும். இந்த முடி ஊதுறது பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடும். அதனால் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது மாதிரி நான் வறுத்து அதை ஆற வச்சுட்டேன் ஒரு பிளேட்டில். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி, கடுகு இதையெல்லாம் வந்து வரமிளகாய் இதையெல்லாம் பவுட்ரு நரன்னு அரைச்சி எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுட்டேன். இப்போது கருவேப்பிலை ஒரு பிளேட்டில் இருக்குது, சூடாக அது ஆறுது. இப்போது அதே வானிலையில் நான் வந்து பூண்டு ஒரு 10 பல் வந்து உரித்து வச்சுருக்கேன். புளி பாருங்கள், இந்த அளவு ஒரு பெரிய சைஸு ஆரஞ்சு பழம் சைஸ் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன், 2 எலும்பிச்சம்பழம் சைஸ் இருக்கும். அந்த அளவு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன், ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சேன். இந்த பூண்டை வந்து நல்லா தட்டிட்டேன், ஒரு 10 பல் இல்லை 12 பல் தட்டி அதை அந்த எண்ணெயில் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வந்து சிவப்பு ஆற வரைக்கும் நல்லா வதக்கலாம். அது கொஞ்சம் வதங்கின அப்புறமா அந்த புளியில் வந்து நார், விதை, அது கொட்டையெல்லாம் இருக்குமில்ல, அதெல்லாம் இருந்தால் எடுத்துட்டு சுத்தம் பண்ணி தான் நான் வந்து ஊற வச்சேன். இப்போ அதை வந்து அந்த பூண்டு கூட சேர்த்து நல்லா வந்து சூடு பண்ணலாம். அந்த தண்ணி அதிகமாக விடக்கூடாது, அப்படியே போட்டு நம்ம நல்லா வதக்கி அந்த தண்ணியெல்லாம் சுண்டுற வரைக்கும் புளியை வேக வைக்கலாம். அதுதாங்க இது எதுக்காகன்னா, இந்த மாதிரி நம்ம செஞ்சு வைக்கிறப்ப கெடாமல் இருக்கும். ரொம்ப நாள் வச்சு ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தால் 10 நாள் கூட நல்லாயிருக்கும். குழம்புக்கு பதில் இது வந்து இட்லி, தோசை, அதே மாதிரி சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், அது கொஞ்சம் ஓரளவு சுண்டிடுச்சு. இப்போ மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா அந்த தண்ணி வத்துற வரைக்கும், இந்த புளியில் இருக்கிற தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள், அந்த சுண்டி புளி அப்படியே ஒரு இது மாதிரி வந்துடுச்சு. சேறு பதம் மாதிரின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி வந்திருக்கு. இதை வந்து நம்ம எடுத்து இதையும் ஆற வைக்கலாம். இது ஆறிக்கிட்டு இருக்கிறப்போ ஃபஸ்ட்டு அந்த கருவேப்பிலையை முதல்ல அரைச்சிக்கிட்டேன். அது கூட ஆறின அந்த புளி பூண்டு சேர்த்து
அதையும் ஒரு சுற்று விப்பில் ஒரு 2 அடி அடித்து எடுத்துக்கலாம். அப்புறமா நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல பாருங்கள், அது 2 அரைச்சது இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி வந்திருக்கு. அது கூட இந்த பவுடரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா மிக்சியில் போட்டு எடுத்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவு, அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு வெல்லம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெல்லம் போட்டால் நல்லா டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும். அந்த புளிக்கும் வெல்லத்துக்கும் டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும். இப்போ ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை இன்னொரு தடவை அரைச்சி எடுத்துக்கிறேன். 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் போதும். இப்போது அதே வானிலையில் 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்கணும். எண்ணெய் காஞ்சதும் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூனு, மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும் தொக்கு, அதுக்காக. அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததும் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு சேர்க்கறது நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது நல்லா செவக்க வறுத்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த கருவேப்பிலை தொக்கை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், மிக்சியில் போட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் சேர்த்துருக்கேன். இப்போ அதையே சிம்லேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் அது அப்படியே அந்த எண்ணெயெல்லாம், நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் மேலே அப்படியே வரும். அது வரைக்கும் நம்ம வந்து அதை அடுப்பில் மீடியமாக வச்சு நம்ம கிளறிட்டே இருக்கணும். பாருங்கள், அந்த எண்ணெயெல்லாம் மேலே வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, கருவேப்பிலை கொத்து ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், சுருக்கன்னு இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.